இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருச்சி எஸ்பி வருண்குமார் ஐபிஎஸ்க்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையேயான மோதல் ஊரறிந்த விஷயம் என்றாலும் அந்த உரசலுக்கு கிரீஸ் பூசும் விதமாக வருண்குமார் ஐபிஎஸ் பேசிய பேச்சுத்தான் சீமானை கொதிப்படைய செய்துள்ளது. 3 months now, we have not got replies from Instagram, Facebook and X. உனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி புள்ள குடும்பம், எங்களுக்கெல்லாம் இல்லை. சரி, மோதுறதுன்னு ஆயிடுச்சு, மோதுவோம் வா. பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் நடைபெற்ற இளம் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கான மாநாட்டில் பேசிய வருண்குமார் ஐபிஎஸ் நாம் தமிழர் கட்சியை தமிழ் பிரிவினைவாத கட்சி என்றும் அந்த கட்சியினர் தன்னையும் தன் மனைவி குழந்தைகள் பற்றி அவதூறு செய்வதாகவும் படங்களை மார்பிங் செய்து சமூக வலைதளங்களில் பதிவிடுவதாகவும் குற்றம் சாட்டினார். The videos uploaded from a foreign soil. We effect an arrest. We find out who's behind it. He belongs to a Tamil chauvinist organization called Naam Tamilar Kachi. They have roots all over the world. They have sympathizers all over the world. They have elements borrowed from the banned LTT organization. வருண்குமாரின் குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் வகையில் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், அடிப்படை தகுதி இல்லாமல் எப்படி நீ ஐபிஎஸ் ஆனாய்? எதை வைத்து நாம் தமிழர் கட்சியை பிரிவினைவாதிகள் என்கிறாய்? நான் தமிழன் என்று சொன்னால் தமிழ் தீவிரவாதி என்பாயா? அப்படியானால் எதற்கு மொழிவழி மாநிலங்கள் உருவாக்கப்பட்டன என்று சரமாரியாக பொறிந்து தள்ளினார். ஒரு அடிப்படை தகுதி எல்லாமே நீ எல்லாம் இப்படி ஐபிஎஸ் ஆன எதை வச்சு பிரிவினைங்கிற? தமிழ் சாவனிஸ்டுங்கிற. தமிழன் நான் தமிழன்னு சொல்கிறது உனக்கு சாவனிசம்னா எதுக்கடா இவ்வளவு மொழிவழி மாநிலங்கள் பிரித்தாங்க? எதுக்கு பிரித்த? தெலுங்குக்கு ஒரு மாநிலம், கேரளாவுக்கு மலையாளிக்கு ஒரு மாநிலம், பீகாரிக்கு ஒரு மாநிலம், குஜராத்திக்கு ஒரு மாநிலம், எதுக்கு பிரித்தாங்க? இந்தி படிங்கிறது இந்தி சாவனிசம் இல்லையா? சமஸ்கிருதம் படிங்கிறது சமஸ்கிருத சாவனிசம் இல்லையா? அதை பேச ஒரு தடவை. நாங்கள் தமிழர்கள் என பேசுவதில் உனக்கு எங்கே இருந்து பிரிவினைவாதம் வருகிறது என கேள்வி எழுப்பிய சீமான், தமிழை பாராட்டி பிரதமர் மோடி பேசுவதும் தமிழ் பிரிவினைவாதமா என வினா எழுப்பினார். நாங்க தமிழர்கள் தமிழர்னு பேசுறதுல உனக்கு சாவனிசம் எப்படி வருது? எப்படி வருது? அப்ப பிரதமர் மோடி உலக மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம், உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ், அது எங்க நாட்டில் இருப்பது பெருமைங்கிறாரு, அது தமிழ் சாவனிசம் தானே? உனக்கு மட்டும்தான் மனைவி குழந்தைகள் உள்ளனரா? எங்களுக்கு இல்லையா? நீ என்ன சேட்டை செஞ்சு எங்க குடும்பத்தை இழிவுபடுத்தின? இதுக்கெல்லாம் வழக்கெடுப்பாயா என அடுக்கடுக்கான கேள்வி கணைகளை தொடுத்தார் சீமான். உனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி புள்ள குடும்பம், எங்களுக்கெல்லாம் இல்லை. என் குடும்பத்தைன்னு ஏன்னா நீ என்னென்ன சேட்டை பண்ணி எங்கள் குடும்பத்தை, என் மனைவியை, எங்கள் குடும்பத்தை, என் தாய் தந்தையரை, எங்கள் கட்சியில் இருக்க பிள்ளைகளெல்லாம், என் தங்கச்சியில் இவ்வளவு இழிவாக பேசுறதுக்கு வழக்கெடுப்பியா? என் கட்சியை குறை சொல்றதுக்கு தான் ஐபிஎஸ் ஆனாயா என கேள்வி கேட்ட சீமான், மோதுவோம் என்றாகிவிட்டது, வா மோதுவோம் என்று கூறிய அவர், ஆஃப்டர் ஆல் நீ ஒரு ஐபிஎஸ் என்று அசால்ட்டாக சொல்லி சென்றார். என் கட்சியை குறை சொல்றதுக்கு தான் நீ ஐபிஎஸ் ஆகி வந்திருக்கிய இங்கே? சரி, மோதுறதுன்னு ஆயிடுச்சு, மோதுவோம் வா. ஏன்னா நீ என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணிடுவ? நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு. ஆஃப்டர் ஆல் நீ ஒரு ஐபிஎஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.